வணக்கம். நான் டாக்டர் ஏ அருணாச்சலம், சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், அருணா கார்டியாக் கேர், திருநெல்வேலி. இன்னைக்கு நம்ம பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஸ்டென்டிங் பற்றி ஒரு பார்வை. அதாவது மாரடைப்பு என்பது என்னென்னா, இருதய இரத்த குழாயில் இந்த தமனியில் கொரோனரி ஆர்டரின்னு சொல்லுவோம். இது பார்க்குறீங்க, இந்த மஞ்சளாக படிவு இருக்கிறது கொலஸ்ட்ரால் பிளாக். இந்த பிளாக் வந்து ரப்சர் ஆகும் டியூ டு ஸ்ட்ரெஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால். அது வெடித்து அந்த சிவப்பணுக்கள், தட்டணுக்கள், பிளேட்லெட்ஸ் எல்லாம் வந்து கிளாட் ஃபார்ம் பண்ணி அதை அடைக்கிறது தான் மார் அடைப்பு, நெஞ்சில் அடைக்கிறது. ஸோ அதுக்கு கீழே உள்ள தசைகள் வலு இழந்து போய் ஹார்ட் ஃபெயிலியர், சடன் கார்டியாக் அரெஸ்ட், இந்த மாதிரி உயிரிழப்புகள்லாம் ஏற்படலாம். 100% இரத்த குழாய் அடைப்பை கோல்டன் ஹவர், வித்தின் 1 hour, 1 மணி நேரம் நெஞ்சு வலி வந்ததுக்குள்ளே மேனேஜ் பண்ணோன்னா தான், அந்த அடைப்பை நீக்கினா தான் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் பார்க்குறீங்க, அதாவது நம்ம ரேடியல் ஆஞ்சியோபிளாஸ்டி தான் இங்கே அருணா கார்டியாக் கேரில் நிறையா பண்ணுறோம். என்ன அட்வான்டேஜ்னால், பேஷண்ட் வந்து கை வலியை பண்ணுறனால வித்தின் ப்ரொசீஜர் முடிஞ்ச பிறகு நடக்கலாம், உட்காந்துருக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், காலை அசைக்காமல் கஷ்டப்பட்டுட்டு அந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இதை நம்ம ஷீட் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு வயர் வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அந்த கத்தீட்ரை வச்சப்புறம் அந்த டியூபுக்குள்ளே ஒரு வயரை கொடுப்போம். அந்த வயர் வந்து அப்படியே போய், இது எல்லாமே எக்ஸ்ரே கைடன்ஸில் கேத்லேப், நம்ம லேட்டஸ்ட் IGS 320G கேத்லேப் வச்சுருக்கணுங்க, அந்த அதில் தான் பண்ணுறோம். ஸோ அதில் போய் என்ன ஆகும்னா, அந்த வயர் இப்போ உள்ளே போகுது பார்த்தீங்களா, அந்த வயர், அந்த 2 மஞ்சள் தான் அடப்பு, 90% அடப்பு. அந்த வயருக்கு மேலே ப்ளூவாக வர்றது தான் பலூன். இந்த பலூனை வச்சு விரிப்போம், அதுதான் பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி. பட் என்னென்னா, பலூனை வச்சு விரிச்சா 30%, 100ல் 30 பேருக்கு திருப்பி சுருக்கம் வந்துடும், ரீஸ்டெனோசிஸ். அந்த மறு சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த இன்னொரு மெஷ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதாவது ஒரு வலை மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டீல் வலை மாதிரி, அதுக்கு பேர் தான் ஸ்டென்ட் அப்படிமோ. அது விரிஞ்சிரும். அது விரிஞ்சப்பறம் பலூன் எல்லாம் எடுத்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ரத்த ஓட்டம், அந்த மெஷ், அந்த கிரே கலரில் இருக்கிற அந்த வலை தான் வந்து ஸ்டென்ட். ஸோ இதுதான் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஸ்டென்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம கோல்டன் ஹவரில் வந்து அந்த 1 மணி நேரம் நெஞ்சு வலி வந்ததுக்குள்ளே வந்து ரத்த குழாயை இந்த இது பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம்னா இருதயம் முழுசாக திரும்பி கொடுக்கப்படும் உங்களுக்கு. ரெண்டாவது, 90-95% அடைப்புகள் உள்ளவர்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட மேனேஜ் பண்ண முடியும். சில பேருக்கு 100% உள்ளவர்களுக்கு வேறு குழாயிலேருந்து கொலாட்ரல் ஆட்டோ பைபாஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் நமக்கு வந்து ஒரு நல்ல இது. இப்படி நம்ம பண்ணுறனால ஹார்ட் ஃபெயிலியர், உயிரிழப்பு மற்றும் இருதய செயல் இழப்பு, அரித்தீமியாஸ், அதாவது துடிப்பு மாற்றங்கள், இதையெல்லாம் தடுக்கலாம். எஸ்பெஷலி வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். இதுதான் மாரடைப்பு வந்தவங்க உயிரிழப்புகளுக்கு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. அதனால் நம்ம கரெக்டான நேரத்துக்கு நெஞ்சுவலி வந்த உடனே வந்தால் ஒரு ECG எடுத்துகிட்டு எக்கோ பண்ணிவிட்டு அசஸ் பண்ணிவிட்டு, கிளினிக்கல் அசஸ்மெண்ட் சொல்லுவோம், அவங்கள ஃபுல்லாக பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு ஹார்ட் ஃபெயிலியரில் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ஆஞ்சியோகிராம் எடுத்து இந்த பண்ணுறது தான் முதன்மை ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை, பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஸ்டென்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஸ்டென்டிங்கை பற்றியோ இல்லை இருதயத்தை பற்றிய வேறு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அருணா கார்டியாக் கேரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.